மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தமிழக அரசின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்தும் தமிழக அரசுக்கு என்ன தேவை என்பது குறித்தும் பத்திரிகையாளர் சிவபிரியன் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை தற்போது காணலாம். கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 2024 போன்ற ஆண்டுகள்லாம் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையே பட்ஜெட்ல இல்லை அப்படின்லாம் முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. முதலமைச்சர் அதுக்கு ஒரு பெரிய அறிக்கையே கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த முறை நிச்சயமா அப்படி இருக்காது. எலெக்ஷன் வரும்பொழுது இவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கீம்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, இல்ல இந்த ஸ்கீம்ஸ் டிஎம்கே கவர்மெண்ட் அவங்க கிரெடிட் எடுத்துட்டு போயிடுவாங்களாங்கிற யோசனைலாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ பார்க்கணும் என்ன மாதிரி ஸ்கீம்ஸை கொண்டு வர போறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியாக தேவைப்படுவதாக இருக்கிறது. நீங்க ஒரு பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இல்ல இப்போ ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்ல நியூ ரயில்வே லைன்ஸ், டபுளிங் ஆஃப் ரயில்வே லைன்ஸ், ஸ்டேஷனை ரீடெவலப் பண்றது, இது போன்ற விஷயங்கள். அப்புறம் ஏற்கனவே தமிழ்நாடு மதுரை மற்றும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டிருந்தாங்க. அதை யூனியன் அர்பன் மினிஸ்ட்ரி அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க வேற ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி. அது வருமா அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா தேர்தல் நடக்கின்ற காரணத்தினால ஒருவேளை அதை பட்ஜெட்ல கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கறத பார்க்கணும்.